வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அமெரிக்காவில் 1800 வருஷங்கள்ல பிளப்பில்லாத ஆளுங்களா தங்க வேட்டைக்கு போறேன்னு கையில மம்முட்டி கையமா சுத்திட்டு இருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட்ல புதஞ்சிருக்கிற தங்கத்தை எடுக்க இவங்க ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஊர்ல மட்டும் 2 அடி தொன்னா தண்ணி கிடைக்கிற தூரத்துல தங்கம் கிடைக்கும் தெரியும் எல்லா பயல்களும் அங்க போறாங்க. ஆனா அந்த ஊர்ல 7 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தன்மை கொண்டவன். அந்த 7 பேரை தாண்டி போனா மட்டும்தான் அந்த ஊருக்கு அடியில புதஞ்சிருக்கிற தங்க தடைய முடியும். ஆனா இது வரைக்கும் அந்த 7வது ஆளை எவனுமே தன்னது கிடையாது. அப்படி அந்த ஊர் தான் என்ன, யார் இந்த 7 மர்மநபர்கள் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி மேக்னிஃபிஷியன்ட் 7. படத்தோட முதல் சீன்லயே நம்ம கதை களம் அமைய போற அந்த ஊரை காமிக்காங்க. 1800கள்ல சின்ன சின்ன வீடுகளை வச்சு ஒரு 2 தெருவை வச்சு இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்க இருக்கிற எல்லாருமே கையில துப்பாக்கியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது அப்பாவி மக்கள் ரோட கிராஸ் பண்ணா கூட 2 செகண்ட் கிராஸ் பண்றதுக்கே பயப்படுறாங்க. திடீர்னு எவனும் சண்டை போடுறப்ப நம்ம மேல குண்டு பஞ்சு செத்துருவோமோன்னு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஊர். அந்த ஊர் பக்கத்திலேயே ஒரு தங்க சுரங்க மாதிரி தெரியுது. அதுல விடிய வச்சு தகர்த்து மண்ணை பேத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரு இப்படி கொடூரமா பாக்குறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த தங்க சுரங்கத்தை கையில வச்சிருக்கிற போகு அப்படிங்கிறவனோட ஆட்கள் இருக்கிறனாலதான். போகு அந்த மொத்த ஊரையும் தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டு அவன் ஆட்களை ஃபுல்லா உள்ள இறக்கி விட்டுருக்கான். அதுவும் அந்த ஊர்ல உள்ள பெரிய வயசான ஆட்கள் எல்லாம் பிடிச்சு கொத்தடிமைகளா அந்த சுரங்கத்துல வேலை பார்க்க விட்டுருக்கான். இப்போ சுரங்கத்துல உள்ள தங்கம் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததா இந்த ஊரையே தகர்த்து இங்கே தோண்டி தேட வேண்டியதான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்க. அவன் வந்து இவங்க மொத்த நிலத்தையும் அபகரிக்க போறான் அப்படின்னு தெரியவும் ஊர் மக்கள் எல்லாம் பதறி போய் சர்ச்சில் ஒரு அவசர கூட்டத்தை போடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஊர்ல பாதி பேர் போகுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. கொஞ்ச நெஞ்ச ஆட்கள் மட்டும்தான் அவனுக்கு எதிராக நம்ம போராடணும்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் தான் டாம். இது நம்ம ஊரு, இது நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு சர்ச்சு கதவை திறந்துக்கிட்டு ஒரு 2-3 ஆளுங்க கையில பெரிய துப்பாக்கியோட வராங்க. நின்னு பேசிட்டு இருந்தவங்களாம் சைலண்டா அப்படியே உட்காந்துடுறான். பார்த்தா அந்த போகே நேர்ல வந்திருக்கான். அதை பார்த்த சர்ச்சு ஃபாதர், இது புனிதமான இடம், துப்பாக்கியை உள்ள கொண்டு வராதீங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்ட அவன் ஆளுங்க பான்பராக்க போட்டு சர்ச்சுக்குள்ளே புளிச்சுன்னு துப்புறாங்க. ரைட்டு, இவங்க சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ட்டு ஃபாதர் நைஸா ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிறாரு. கையில ஒரு குடுவையோட வந்து ஸ்டேஜ்ல ஏறின போகு மைக்கு முன்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கும். இல்ல ஐயா, நீங்க எல்லாம் உயிர் வாழ்றது சாவுறது எல்லாம் இந்த பாட்டில் உள்ள ஒரு விஷயத்துக்காக தாண்டே, இது என்னன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையல ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அந்த பையலோட அப்பா பயந்து இவனை மேல அனுப்பிடுறாரு. மேல போவும் போகு அவன் கையில வச்சிருந்த அந்த குடுவையோட மூடியை திறந்து இந்த பயலை உள்ள கை விட்டு பார்க்க சொல்றான். இவன் உள்ள பாம்பு தேள்னு எதையும் போட்டு கீர்த்தனை பண்ணிடுவானு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. ஆனா வேற வழி இல்ல, யாராலையும் எதிர்த்து பேச முடியல. அந்த பயலும் பயந்துகிட்டே கைய உள்ள விட்டா உள்ள ஃபுல்லா மண்ணு. இந்த நிலத்துக்காக தாண்டே நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பிசினஸ் மேன், உங்க நிலத்துக்கு உரிய காசை நான் தாரேன். ஒரு சென்ட்டுக்கு 10 பைசான்னு போட்டு 5 ரூபாய்க்கு ஊரை வித்துட்டு நாளைக்கு கிளம்பி போயிருங்க அப்படிங்க. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்சிடுறாங்க. ஊர் மக்களை எதிர்த்து பேசவும் சட்டுன்னு துப்பாக்கி வச்சு மேல சுடவும் ஊர் மக்கள் எல்லாம் வெளியே அலறி அடிச்சு ஓடுறாங்க. எல்லாரையும் வெளியே பத்தி விட்டு அந்த சர்ச்சுக்கே தீ வச்சு கொளுத்திடுறான் போகு. இதை பார்த்து கோவப்பட்ட டாமு அவனை தட்டி கேட்க சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து டாம அவன் பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுதான். அதை பார்த்து சில பேர் பயந்தோட சட்டுன்னு அங்குள்ள ஒரு 5-6 ஊர் மக்களை சுட்டு கொண்டுறாங்க. மத்த மக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பீதியில் அப்படியே நிக்காங்க. அப்ப அந்த போகு அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் ஷெரீஃபை கூப்பிட்டு இந்த பயலுக உடம்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இப்படியே கிடக்கட்டும், செத்த உடம்ப பார்த்தாதான் இந்த ஊர் மக்கள் பயப்படுவாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு உடம்ப தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். போகு பாட்டுக்கு காவ வாங்கிட்டு போயிடறான். அந்த ஊர் சர்ச்சு கொழுன்னு கொழுந்து விட்டு எரியுது. நம்ம டாமோட பொண்டாட்டி இறந்து போன புருஷனோட உடம்பு மேல கதறி அழுவுதா. அப்படியே சீனை கட் பண்றாங்க. ஏதோ பாலைவனத்துல கொளுத்துற வெயில்ல கருப்பு ட்ரெஸ் போட்டு கருப்பு குதிரையில தன்னந்தனியா ஒரு ஆளு வந்துகிட்டு இருக்கான். அந்த பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற ஆமடார் சிட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வரான். இவன் ஊருக்குள்ள வரவுமே அங்க இருக்கிற எல்லாரும் இவனை வித்தியாசமா பார்க்காங்க. அந்த ஊரு வெறும் வெறுவாகட்ட போய் ஊரா இருக்கும் போல இருக்க. கிளவி முத கண்டு கையில ஷார்ட் கன் வச்சு உட்காந்துருக்கா. இவனை பார்க்கவுமே எல்லாரும் துப்பாக்கிய கையில தூக்குறாங்க. ஆனா இவனும் எதுக்கும் அசராம அவன் பாட்டுக்கு போய் குதிரையை நிப்பாட்டிட்டு பக்கத்துல இருக்கிற பாருக்குள்ள போறான். அங்க சில பேர் சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உட்காந்து தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் உள்ள வரவுமே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பண்ற வேலையை நிப்பாட்டி இவனையே குறுகுறுன்னு பார்க்காங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா, இந்த தனியாளு ஒரு கருப்பணத்தை சேர்ந்தவன். அந்த காலத்துல எல்லாம் நிறவெறி உச்சத்துல இருந்துச்சு. கருப்பனை பார்த்தாலே சங்கிலியை கட்டி அவனை அடிமையாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இடுப்புல துப்பாக்கியோட குதிரை மேல ஏறி உட்காந்து ஒருத்தன் வந்து கடைக்குள்ள வரவும் எல்லாரும் இவனை ஒரு வெறுப்பு கலந்த ஆச்சரியத்தோட பார்க்காங்க. அதனாலதான் எல்லாவனும் கையில துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா இருக்கான். நேரா உள்ள வந்த நம்மாலு அந்த பார் டெண்டர்கிட்ட ஒரு கிளாஸ் விஸ்கி கேட்காரு. விஸ்கி எல்லாம் இங்க கிடையாது, வெளியே போ அப்படிங்க. உடனே ஒரு வெள்ளி காசை எடுத்து வைக்கல நம்மாலு. அப்ப நான் இருக்கிறத குறா வெண்ணமாவனே அப்படின்னு சொல்ல ஒரு லோ கிளாஸ் சரக்கான ஜின்னை எடுத்து கொடுத்து அதை டம்ளர்ல ஊத்தாம நீயே ஊத்திக்கோன்னு கையில கொடுத்துடுறான். அப்ப நம்மாலு இன்னொரு வெள்ளி காசை வைக்கான். இது எதுக்குன்னு கேட்டா, நம்ம ஆளுக்கு ஒரு ஆளை பத்தின தகவல் தேவைப்படுது. இவர் யாரையோ தேடிதான் இங்க வந்திருக்காரு. அந்த தேடிட்டு இருக்கிற ஆளோட பேரு டேனியல். பவுடர் டேன் அவனுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. ஏன்னா அவன் பவுடர் ரொட்டி வித்தவன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ள பூந்து அங்க இருக்கிற விவசாயியை கொன்னு அவன் பொண்டாட்டியும் கற்பழிச்சு கொன்னு குதிரை ஆட்டையை போட்டு வந்திருக்கான் போல. இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க நம்ம தலைவருக்கு சைட்ல பின்னாடின்னு 3 பேர் துப்பாக்கி எடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்பவே நம்மளுக்கு புரிஞ்சுது இவர் தேடி வந்த பவுடர் டேன் இவன் தான். சட்டுன்னு அங்க துப்பாக்கி எடுக்க ரெடியான 3 பேருக்கும் கால்
கால்ல தலையில தோட்டாவை இறக்கிறாரு. கண்ணை மூடி திறக்கக்குள்ளயும் இந்த விஷயம் நடந்துட பவுடர் டேன் அங்க அரண்டு போய் நின்றுதான். உடனே தலைவர் பவுடர் டேன் திரும்பி ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்லனா நீயும் குண்டடிபட்டு செத்துருவே அப்படின்னு சொல்ல அவன் மெண்டல் பைய இவரை சுற்றுலான்னு டக்குனு கீழே துப்பாக்கி எடுக்க குனிறான். ஒரே அடி பவுடர் டேனுக்கே பவுடர் அடிச்சிடுறாங்க. நம்ம படத்துடைய ஹீரோ இந்த தொப்பி போட்ட ஆளோட பேரு சாம். சிங்கிள் ஷாட் சாம். ஏன்னா ஒரே ஷாட்ல யாரா இருந்தாலும் சுட்டு கொண்டுருவார். இவர் ஒரு பவுண்டி ஹண்டர். அப்படியே பின்னாடி திரும்பி அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட யாராவது போய் இந்த ஊர் ஷெரீஃப் இன்ஸ்பெக்டரை கூட்டுவாங்க அப்படிங்க எவனும் அசையாம உட்காந்துருக்கான். சட்டுன்னு இடுப்புல துப்பாக்கி எடுக்க போவும் எல்லாம் பதை அடிச்சு ஓடுறாங்க ஒரு ஆளை தவிர. அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம படத்துடைய 2வது ஹீரோ லவர் பாய். அவன் கூட சீட்டாடிட்டு இருந்தவங்களா உன்னை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு போவ நம்ம லவர் பாய் டேபிள்ல இந்த காசு மொத்தத்தையும் எடுத்துட்டு பின்வாசல் வழியா போறான். அப்ப நம்ம தலைவர் சாமி முன்வாசல் வழியா வெளியே வர அங்க மொத்த ஊருமே இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து கூடி வந்து நிக்கி. எல்லா அவன் கையிலும் துப்பாக்கி. இவன் நம்ம ஊர் பார்டெண்டரை சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்ல வெளியே வந்த சாமோ கொஞ்சம் அமைதியா இருங்களே, கவர்மெண்ட் வேலையா வந்திருக்கேன், யாரு உள்ள பூந்தாலும் உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கவும் இவர் சுட்டு கொண்டானே பவுடர் டேனு அவனுக்கான வாண்டட் போஸ்டரையும் காமிக்க அந்த ஊர் ஷெரீஃபை பார்த்துட்டு ஏ ஆமாயா இந்த ஆளு உண்மையா தான் சொல்றான் அப்படின்னு அதை ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க. கரெக்டா நேரத்துல அந்த ஊர்ல கணவனை இழந்த நம்ம ஹீரோயின் அவன் ஊராள் ஒருத்தனோட அங்க வந்திருக்கா. நம்ம ஆளு சிங்கிள் ஷாட் சாம பார்த்த உடனே இவரை வச்சு அந்த போக போட்டு திருட்டு நம்ம ஊரை காப்பாத்தலாமா அப்படின்னு இவளுக்கு தோணுது. ஆனா நம்ம தலைவரோ எனக்கெல்லாம் ரேட் அதிகம் டே, உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 6 பாட்டுக்கு குதிரையில கிளம்பி போவ அதை பார்த்த ஹீரோயின் ஓடி வந்து அண்ணே கொஞ்சம் எங்க நிலைமைய கேளுங்க, நாங்க சாதாரண விவசாயிங்க, ஒரு பணக்காரன் எங்க ஊருக்குள்ள பூந்து அவன் ஆளுங்களை இறக்கி எங்க மொத்த ஊரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், நினைச்ச நேரம் யார வேணாலும் சுட்டு தள்ளிடுறான், அவன் பேர் போகு அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம சாமு திரும்பி பார்க்காரு. யார் பர்த்தலோமியோ போகு அப்படின்னு கேட்க அவனே தான், அவனுக்கு தெரியுமான்னு கேட்க அவன் பேரை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்காரு. அண்ணே எங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசு இவ்வளவுதான், எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கேன், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கவும் நம்ம ஆளு நெஞ்ச நக்கன மாதிரி ஆயிட்டு. இதுவரை எனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்டவர் ஏகப்பட்ட காசை கொடுத்திருக்காங்க, ஆனா தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்த முதல் நீதாமா, நான் வாரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம லவர் பாயோ காசு சரக்கு பாட்டில் எல்லாம் ஆட்டைய போட்டு பார் பின்வாசல் வழியா வந்தானே, அப்படியே ஒரு பாட்டில வாயில மலத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ 2 பேர் துப்பாக்கி முனையில அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனை தூக்கிட்டு நேரா ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு சுரங்கத்து பக்கத்துல கூட்டு போறாங்க. அவனை உள்ள போக சொல்றாங்க. ஆனா நம்ம வயலோ அதுக்குள்ள பெருச்சாளி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, கண்ட இடத்துல கடிச்சிடும், நீ என்ன கொல்லணும்னா கொல்லு, இல்ல என்ன கொள்ளை அடிக்க போறேன்னா கொள்ளையடி, ஆனா அந்த பாலா போன சுரங்கத்துக்குள்ள மட்டும் போக மாட்டேன்றதான். அப்ப டகார்னு நம்ம லவர் பாய் உங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் காமிக்கவா அப்படின்னு ஒரு சீட்டு கட்ட எடுக்கிறான். 2 பேரும் ஆண் வாய பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சட்டுன்னு ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தன் ஜங்கில துப்பாக்கி வச்சிருந்தான். இல்ல என்ன தைரியம் தான் என் தம்பியை கொண்டிருப்ப அப்படின்னு சொல்ல உன்னையும் கொல்லணுமா அப்படின்னு கேட்க அண்ணே மன்னிச்சிருங்கனே அப்படின்னு காலில் விழுந்துடுறான். காலில் விழுந்தாலும் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சிருந்தவனோட காதை துண்டா சுட்டு எடுத்துறான் நம்ம லவர் பாய். இந்த வாட்டி காதோட விடுறேன், அடுத்த வாட்டி என் வழியில வந்தா மூஞ்சி மொழியெல்லாம் பேத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவர் பாய் அவனோட துப்பாக்கிகளை எடுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. நம்ம சிங்கிள் ஷாட் சாமுக்கு அவங்க ஊரோட மேப்பை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த தங்க சுரங்கத்தையும் காமிக்கா. சரி போக் எங்க அப்படின்னு கேட்க அவன் மாமா வீடு இருக்கிற சாக்ரமெண்டோ ஊருக்கு போயிருக்கான், 3 வாரத்துல திரும்ப வருவான்னு சொல்றான். ரைட்டு அப்படின்னு நம்ம தலைவர் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் லவர் பாய காமிக்காங்க. இவன் எவன்கிட்டயோ கடன் வாங்கிட்டு காசு கொடுக்காதனால அந்த கடன்காரன் இவனோட குதிரையை தூக்கிட்டு போயிட்டான் போல இருக்க. டப்புன்னு அங்க ஒரு குரல், அந்த குதிரைக்கு எவ்வளவே காசு அப்படின்னு கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம தலைவர் சாம் அண்ணாச்சி. நீங்க எதுக்கு எனக்கு உதவுறீங்க அப்படின்னு லவர் பாய் கேட்கவும் ஒரு அசைன்மெண்ட் ஒன்னு எடுத்திருக்கேன், அதுக்கு என் கூட சேர்ந்து சண்டை போட ஆள் தேவை, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்காரு. நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த காசு பையன் மொத்தமா இவன்ட்ட தூக்கி வீசுறாரு. அதை பார்த்த லவர் பாய் சரி உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்க 2 பேரு ஒன்னையும் என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்ல சரியா போச்சு போ, அப்ப நான் உடனே வரேன் அப்படின்னு குதிரையை வாங்கிட்டு நம்ம லவர் பாயும் அவங்க கூட சேர்ந்து போறான். அப்படியே எல்லாரும் குதிரையில பயணம் பண்ணி போயிட்டு இருக்கப்போ நம்ம லவர் பாய் சாம் அண்ணாச்சிட்ட ஆமா அசைன்மெண்ட் சொன்னீங்களே யாரை போட போறோம் அப்படின்னு கேட்க போகு பார்த்தலமியோ போகு அப்படின்னு சொல்ல யாரு அந்த ஆளா, அந்த ஆளு தங்க வேட்டை நடத்துறவானாச்சே, அவன்கிட்ட இருக்கிற ஆள் பலத்துக்கு எதிர நம்ம போனா தங்கத்தோட சேர்ந்து நம்மளை புதைச்சிருவானே அப்படின்னு சொல்ல உனக்கு பயமா இருக்குன்னா நீ கிளம்பு, ஆனா அந்த குதிரையை விட்டுட்டு கிளம்பு, அந்த குதிரைக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சாம் அண்ணாச்சி சொல்லவும் அட சும்மா சொல்லிட்டு இருந்தேன்யா, சரி இப்ப எங்க போறோம் அப்படின்னு கேட்க நம்ம சாம் அண்ணாச்சி லவர் பாயும் அந்த ஹீரோயின் கூட இருந்தவனையும் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு போக சொல்றாரு. அங்க குட் நைட் ரோபி ஷாக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டு வா, நான் இங்க இருந்து கிழக்காக்கல 20 கிலோமீட்டர் இருக்கிற வேற ஒரு ஊருக்கு போறேன், அங்க ஒரு குற்றவாளி இருக்கான், அவனை பிடிக்க போறேன், 3 நாள்ல நான் திரும்ப வரலனா நான் செத்துட்டேன்னு அர்த்தம், என்னோட குதிரை எடுத்துக்கிட்டு நீ ஜாலியா கிளம்பி போன்றது. அப்ப நம்ம சாம் அண்ணாச்சியும் ஹீரோயினும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குடிசைக்கு வராங்க. வெளியே குதிரைகளை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் அந்த குடிசைக்குள்ள போய் பார்த்தா சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்கு, அந்த இடமே பயங்கரமா கப்படிக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தா அங்க ஒரு பணம் ஒண்ணு இருக்கு. பதறி போய் நம்ம ஹீரோயின் பின்னாடி போவ அவ காலில் கைத்த போட்டு தூக்கிடுறான் ஒருத்தன். இவன் தான் நம்ம சாம் அண்ணாச்சி பவுடர் டேனுக்கு அப்புறமா தேடி வந்த வாஸ்கஸ். உன்னை கொள்ளதான் வந்தேன், ஆனா உனக்கு இப்போ வேற ஒரு பிசினஸ் வாய்ப்பு வச்சிருக்கேன், ஒரு அசைன்மெண்ட்டுக்கு நான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன், என் டீம்ல சேர்றியா அப்படிங்க. அசைன்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னு கேட்கான். அப்பவும் வாண்டட் போஸ்டர் வச்சு உன்னை ஆளுங்க தேடி வருவாங்க, ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே சரியான ஆளியா நீல அண்ணாச்சி
அண்ணாச்சி உங்க டீம்ல நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு இவனும் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் நம்ம லவர் பாயும் இன்னொருத்தனும் சேர்ந்துக்கிட்டு 20 கிலோமீட்டர் அங்கிட்டாக்குல இருக்கிற கிராமத்துக்கு வராங்க. அங்க ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. சுத்தி ஆளுங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மத்தியில 2 பேரு கையில துப்பாக்கியோட இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தன் பின்னாடி ஒவ்வொரு டம்ளர் இருக்கு. எதிரில் உள்ள டம்ளரை எவன் முத சுடுறானோ அவன் வின்னர் போல இருக்கு. அதுல ஒருத்தன் பில்லி. இந்த பில்லி அசிஸ்டன்ட் மாதிரி கூடவே வச்சுட்டு சுத்துற குட் நைட் ராபி ஷாக்ஸ் அங்க உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். போட்டியை நடத்துறவன் வந்து துப்பாக்கி மேலாக்குல சுடவும் சட்டுன்னு 2 பேரும் துப்பாக்கி சுடுறாங்க. அதுல பில்லி ஜெயிச்சிடறான். ஆனா எதிரில் உள்ளவன் அதை ஒத்துக்கிட மாட்டுக்கான். அவன் தாவே ஜெயிச்சான் அப்படின்னு ரெஃபரி சொல்லி அவன் ஒத்துக்கிட மாட்டுக்கான். அப்ப நான் ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேர் போட்டு பார்த்துரும் அப்படிங்க. அதாவது டம்ளருக்கு பதிலா ஆளையே சொல்றது. ஒருத்தன் நம்மள சவால் விட்டான் அப்படின்னு தெரியவும் பில்லியும் உடனே வந்து நின்றுதான். ஆனா அவன் இடுப்புல கட்டில துப்பாக்கி பெல்ட்டே கலத்தி கீழே போட்டு வெறுங்கையோட நிக்கான். என்னவே இது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க நடுவது 1 2 3 சொல்றாரு. அடுத்த செகண்ட் பில்லி சட்டுன்னு மண்டையில குத்தி வச்சிருந்த கோனூசி எடுத்து ஒரு வீசி வீச எதிரில் உள்ளவன் துப்பாக்கி தூக்குறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்து மண்ணை கவிடுறான். சட்டுன்னு நம்ம தலைவர் குட் நைட் சரக்கு பாட்டில் உள்ள வச்சு தலையில போட்டிருந்த தொப்பியை திருவோட மாத்தி சுத்தி இருங்க காசு வாங்குறாரு. இவர் ஆளு பில்லி போட்டியில ஜெயிச்சிட்டனால வேடிக்கை பார்த்தவனா இப்ப காசு கொடுக்கணும். அப்படியே கலெக்ஷன் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ நம்ம லவர் பாய் மாமா குட் நைட் உங்களை தேடி சிங்கிள் ஷாட் சாம் எங்களை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்ல இது சாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல கலெக்ஷன் ஆன காசை வச்சு ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பில்லி சீனக்காரனா இருந்தாலும் கூட நம்ம குட் நைட் இருக்கிறதுனால எவனும் எய்த்து பேச மாட்டான். அதே மாதிரி பில்லி சண்டை போட்டு ஜெயிக்கல வர்ற காசுல ஆளுக்கு பாதி பாதி. சாம் அண்ணாச்சி எனக்கு நிறைய பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு உதவினா கண்டிப்பா நான் வாரண்டே அப்படின்ட்டு குட் நைட்டும் பில்லியும் சேர்ந்து இவங்க கூட வந்துடுறாங்க. எல்லாரும் ஒன்னா வந்து மீட் பண்றாங்க. அப்ப நம்ம குட் நைட் மாமா நேரா போய் ஹீரோயின்ட்ட உன்னை பார்க்க கொஞ்சம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, பயப்படாதமா நாங்க உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோன்னு கை கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. அப்பதான் நம்ம லவர் பாய் நம்ம சாம் அண்ணாச்சி வாஸ்கோஸ்னு ஒருத்தனை தூக்கிட்டு வந்திருக்காங்களே அவனை பாக்குறான். இது மெக்சிகோ காரனா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நொடநாட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறான். சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த இடத்தை நோக்கி போறாங்க. ஜாக் ஹார்ன் அப்படிங்கிற ஒருத்தர் தேடி அவரோட இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா வேற 2 பேர் இருக்காங்க. அவரை நாங்க போட்டோண்டே அவரோட தலைக்கு $1000 பரிசு தொகை இருக்கு. இதுவரை யாரும் தொட முடியாத ஜாக் ஹார்னை மண்டையில கல்ல கொண்டு அடிச்சு போட்டு அவர் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டோம் பட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய வீரன் ஜாக்கை எப்படி போட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சாம் அண்ணாச்சியை திகச்சு போய் நிக்காரு. சட்டார்னு ஒரு கோடாரி வந்து ஒருத்தனோட நெஞ்சில ஏந்தது. அதை பார்த்த உடனே இன்னொருத்தன் பதறிச்சு ஓட இவங்க கொன்னதா சொல்லிட்டு இருந்தாங்களே ஜாக் ஹார்னு அவர் அங்க திண்டுன்னு ஓடி வராரு. வந்து இன்னொருத்தன் கையில இருந்து துப்பாக்கி பிடிச்சி அவன் மண்டை அடிச்சு பேத்து விட்டுறாரு. கீழக்கு போயில தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கையை போட்டுட்டு என் துப்பாக்கி ஆட்டி போட்டு ஓடிட்டாங்க. நல்ல வேலை கடவுள் கிருபையில இவங்களை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம சாம் அண்ணாச்சி அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கோம். போகு அப்படிங்கிற ஒரு கெட்டவனை எடுத்து நாங்க சண்டை போட போறோம். கடவுளுக்கு எதிராக தீய வழியில் நடக்கிற அவனை எதுக்க உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் எங்க கூட வேணும் அப்படிங்க. நம்ம ஜாக் அங்கிள் இவங்க ஆளையும் செய்சியும் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. சரி ரைட்டு அப்ப இவ்வளவுதான் டீம், வாங்க உங்க ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் அண்ணாச்சி ஒன்னா சேர்த்த டீமை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு வறண்ட பள்ளத்தாக்கு. அங்க கம்பள மேடை கட்டி அதுக்கு மேல ஒரு பணம் கருவாடா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாவனுக்கும் டர் ஆகுது. ஆத்தாடி இது கொடூரமான செவ்விந்தியர்கள் வாழ்ற இடமாச்ச, சத்தம் போடாம சைலண்டா இதை கடந்து போயிடும் வாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தையும் இவங்களை கண்காணிச்சிடலாம். பொழுது சாஞ்சி நைட் ஆயிடுது. இதுக்கு மேல இருட்டுல இவங்க போனா ஓனைகள்கிட்ட கடிபட்டு சாவ வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய மலையா பார்த்து அதை அடிவாரத்துல தீய கொளுத்தி அங்கேயே கேம்ப போடுறாங்க. அப்போ ஒரு சில பேர் கவுண்ட் அடிச்சு தூங்கிடுறாங்க. சில பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நம்ம லவர் பாய் ஹீரோயின் கூட ஊருக்காரன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே அவங்கிட்ட போய் உட்காந்து அவனுக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் காமிக்கான். சடார்னு துப்பாக்கி எடுத்து அவன் மண்டையில வச்சிடறான். நல்லா தெரிஞ்சுக்கோ எதிரியை திசை திருப்பதான் போரோட முதல் யுக்தி அப்படிங்க. இவன் கோட்டிக்காரனா இருப்பான் போல இருக்க. மண்டையில வச்சு சுட்டாலும் சுட்டுவான்ட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிடுறான். இருட்டுக்குள்ள இருந்து ஓநாய்கள் ஊழ விடுற சத்தம் கேட்கு. அடுத்த நாள் காலையில விடியுது. தூங்கிட்டு இருந்த நம்ம அண்ணாச்சிக்கு சட்டுன்னு சவுண்டு கேட்டு எந்திரிச்சு துப்பாக்கி தூக்குறாரு. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க மலை மேல இருந்து திடுதிடுன்னு ஒரு ஆள் ஓடி வராரு. பதறி போய் எல்லாரும் துப்பாக்கி திருப்பினா அது நம்ம ஜாக் ஹார்ன் அண்ணாச்சி. இல்ல இவர் நம்மள ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜாக்கோ இல்ல சைலண்டா இருங்க, முன்னாடி ஒருத்தன் வாரான் அப்படின்னு சைகையிலே காமிக்க எல்லாரும் முன்னாடி திரும்பி பார்க்காங்க. அங்க மூஞ்சில சிவப்பு பெயிண்ட் அப்பிட்டு குதிரையில ஒரு செவ்விந்திய ஒருத்தன் வாரான். அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. அப்ப நம்ம சாம் அண்ணாச்சி அந்த செவ்விந்தியன்ட்ட அவனோட மொழியிலே பேச ஆரம்பிக்காரு. அப்ப சாம் அண்ணாச்சி அவன்கிட்ட உன்னுடைய கூட்டத்தை எங்க அப்படின்னு கேட்டா இவன் பாதை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டத்துடைய பெரியவங்களாம் இவனை வெளியே அனுப்பி விட்டாங்களாம். உடனே சாம் அண்ணாச்சி எங்க பாதையும் வேறதான், கெட்ட ஆளுங்களை எடுத்து நாங்க சண்டை போடுறோம், நீயும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணு அப்படிங்க. கீழே இறங்கல அந்த செவ்விந்திய அவன் கொண்டு வந்த மானை கீழே போட்டு அதோட வயிற்ற கிழிச்சு ஈரலை கையில புடுங்கி நம்ம சாம் அண்ணாச்சிட்ட சாப்பிட கொடுக்கான். அவரும் அதை வாங்கி மச்சுக்குன்னு கடிச்சு சாப்பிடுறாரு. ஒரு செவ்விந்தியன் கொடுக்குற பச்சை ஈரலை கடிச்சு சாப்பிட்டானா அவன் நட்பை நம்ம ஏத்துக்கிறதா அர்த்தம். இவள் சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தை அவன்கிட்ட கொடுக்க அதை அவனும் கடிச்சு சாப்பிடுறான். அதாவது இவங்க ஒரே டீம் ஆயிட்டாங்கன்னு பார்த்தோம். ஏற்கனவே இருந்த 5 பேரோட சேர்ந்து இப்போ ஜாக் ஹார்ன் மாமாவும் இந்த செவ்விந்தியனையும் சேர்ந்து 7 பேர் ஆயிட்டாங்க. இவங்க தான் நம்ம மேக்னிஃபிஷன்ட் 7. கூட்டம் சேர்ந்த உடனே குதிரை எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட ஊருக்கு போறாங்க. அங்க இருந்து அவங்க ஊரு அரை நாள் பயணம். கரெக்டா சாயங்கால நேரமா அவங்களோட ஊருக்கு போய் சேர்றாங்க. அங்க சர்ச்செல்லாம் எரிஞ்சு கிடக்கு. அப்ப அந்த ஊருக்குள்ள நம்ம சாம் அண்ணாச்சியும்
அண்ணாச்சியும் பில்லியும் மட்டும் நடந்து வராங்க. ஒரு கருப்பன் ஒருத்தன் சீனக்காரன். இவங்களை பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் ஓடி போய் கதவு ஜன்னலை பூட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள இருந்த போகோட ஆட்கள்லாம் இவங்களை பார்த்த உடனே துப்பாக்கி அவங்கள நோக்கி திருப்புறாங்க. போகோட ரைட் ஹேண்ட் ஒருத்தன் ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க வர்ற ரோட்டை வந்து மறிக்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த ஊரு ஷெரீஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து நிக்கான். ஊருக்குள்ள துப்பாக்கியை கொண்டு வர்றது தடை, உங்க ஆயுதத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்த வழியே ஓடிடுங்க அப்படின்னு ஷெரீஃப் சொல்ல, அப்புறம் எதுக்குவே நீர் இடுப்புல சொல்லி வச்சிருக்கீரு அப்படின்னு நம்ம சாமண்ணாச்சி எதிர்கேள்வி கேட்காரு. அப்போ போகோட ரைட் ஹேண்டு துப்பாக்கியை கொடுப்பீரா இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம சாமண்ணாச்சி இறங்கி அவர் இடுப்புல உள்ள துப்பாக்கி எடுத்து கொடுக்க வராது. அந்த ரைட் ஹேண்டு கண்ணை காட்டவும் ஷெரீஃப் வந்து துப்பாக்கி வாங்க வராது. அப்போ நம்ம சாமண்ணாச்சியோ, நான் இந்த ஊரோட ரூல்ஸுக்கு ஒத்துழைச்சிருவேன், ஆனா என்னோட நண்பர்கள் ஒத்துழைப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கண்ணை காமிக்க அங்க நம்ம குட் நைட் ஒரு பெரிய துப்பாக்கியோட வந்து நிக்காரு. லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா லவர் பாய் வரான், ரைட்ல திரும்பி பார்த்தா மெக்சிகன் வந்து நிக்கான். அந்த பக்கம் நம்ம ஜாக் அண்ணாச்சி அசால்ட்டா பபிள் காம சவச்சுக்கிட்டே வராது. அதை பார்த்தா அந்த ரைட் ஹேண்டோ, என்னவே 4-5 தெருநாய்களை கூட்டு வந்து எங்களை பயங்காட்டுறியா, நாங்க யாருக்கு வேலை பார்க்க தெரியும்ல, அவருக்கு தெரிஞ்சா ஒரு படையவே இங்க கூட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லவும், யாருவே அந்த போங்கு பைய போகு தானே, இந்த ஊர் அவனுக்கு வேணும்னா இங்க வந்து நேர்ல என்ன பார்க்க சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லுன்னு நம்ம சாம் அண்ணாச்சி சொல்றாரு. அதை பார்த்து அந்த ரைட் ஹேண்டோ, செத்தான் சேகரு அப்படின்னு மாடியில நிப்பாட்டி இருந்தா அவன் ஆளை பார்த்து விசில் அடிக்க, அப்ப அவன் பொத்துன்னு கீழே விடுறான். பார்த்தா பின்னாடி வந்த செவ்விந்தியன் விசில் அடிச்சவன் பின்னாடி அவன் அடியால அம்ப விட்டு நெஞ்சிலே சாத்துறான். நம்ம ஆளுங்க பட்டு பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பில்லி இடுப்புல சொல்லி இந்த கத்தி எடுத்து ஒவ்வொருத்தன் சங்கிலே எறியலாம். ஜாக் அண்ணாச்சி முரட்டு ஆளு ஓடி போய் ஹல்க் மாதிரி ஒருத்தன் மேல தாவி கையாலே அவன் மூஞ்ச பேக்குறாரு. இப்படி நம்ம ஆளுங்க எல்லாரும் அங்க உள்ளவங்களை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த துப்பாக்கி மாறி மாறி சுடுற சத்தத்தை கேட்டு நம்ம குட் நைட் மாமாக்கு ஒரு மாதிரி மண்டை வலிக்கி அங்கிட்டு கிண்டுமா பறக்கிற துப்பாக்கி தோட்டா அவர் போர்ல சண்டை போட்ட காலத்தை நினைவுபடுத்துது. யாரையும் சுட முடியாம அவர் பதறி போய் அப்படி பதட்டமா சுத்திக்கிட்டு இருக்க அவர் பக்கத்துல வந்தவனையெல்லாம் பில்லி பாத்துக்கிறான். இந்த மாதிரி கொடூரமா சண்டை நடக்கிறத பார்த்து அந்த ஊர் ஷெரீஃப் அங்க இருக்கிற ஒரு பில்டிங் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறது. 2 நிமிஷம் தான் கண்ணை மூடி திறக்கலையும் அந்த ஊர்ல இந்த போகோட ஆளுங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனா அந்த ரைட் ஹேண்ட் இருக்கானே ரைட் ஹேண்ட் அவன் மட்டும் குதிரையில எஸ்கேப் ஆகி ஓடுறான். அவன் நம்ம குட் நைட் மாமா இருக்கிற இடம் பார்த்து தான் ஓடுறான். அவரோ அவனை சுடாம குறி பார்த்துட்டே தப்ப விட்டுறாரு. அப்ப அங்க வந்து நம்ம லவர் பாய் சுடுங்கனே சுடுங்கனே அப்படின்னு பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க இவர் குறி பார்த்துட்டே இருக்காரு. ஆனா சுடாம துப்பாக்கி கீழே இறக்கிறார். அப்ப அங்க வந்த பில்லி அவரோட துப்பாக்கியை வாங்கி செக் பண்றான். எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா லவர் பாய்ட்ட துப்பாக்கி ஜாம் ஆயிட்டு அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு நம்ம 7 ஆளுங்களும் வெளியே வர சாம் அண்ணாச்சி வீட்டுக்கு கீழே ஒளிஞ்சிருந்த ஷெரீஃபை வெளியே கூப்பிடுறாரு. அவர் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டே வெளியே வர நெஞ்சில குத்திருக்க அந்த பேஜை தூக்கி கீழே போடுன்னு சொல்லிட்டு அவர் ஷெரீஃப் பேட்சை போட வச்சுட்டு நேரா போய் அவன் பாஸ் போகிட்ட இந்த ஊர் வேணும்னா என்ன வந்து மீட் பண்ண சொல்லு, என் பேர் சாம் சிசம், என்ன எல்லாரும் சிங்கிள் ஷாட் சாம்னு சொல்லுவாங்க, அதை போய் அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ஷெரீஃப் ஓடி போயிட அதுக்கப்புறமா அங்க நம்ம ஹீரோயினும் அந்த ஊர்க்காரனும் குதிரையில வராங்க. அங்க வந்து இறங்கி ஊர் மத்தியில இருந்து ஊர்க்காரங்க எல்லாரும் வெளியே வர சொல்ல பயந்து ஒளிஞ்சிருந்த மக்கள்லாம் இப்ப வெளியே வராங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டி யாரும் பயப்படாதீங்க, இந்த 7 பேரையும் நான் தான் இங்க ஒண்ணு சேர்த்து கூட்டு வந்திருக்கேன், போகிட்ட இருந்து நம்மளை இவங்க காப்பாத்துவாங்க அப்படிங்க. அதை கேட்ட அந்த ஊர்க்காரன் ஒருத்தனும் எங்களுக்கு பதிலா ஆளை கூப்பிட நீ யாருபே அப்படிங்க. அப்ப உள்ள போந்த நம்ம சாம் அண்ணாச்சி அந்த ஊர் மக்கள்கிட்ட அவர் ஸ்பீச்சை கொடுக்காரு. இவர் ஒரு லைசன்ஸ் வாங்கின கவர்மெண்ட் வாரண்ட் ஆபீசர்னும் கிரிமினல் பையன் ஒருத்தன் ஊருக்குள்ள பூந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருக்காது, சரி இப்ப வந்த ஒரு 10 பேரை போட்டு தள்ளணும், இதுக்கு திரும்ப அவன் ரிட்டாலியேட் பண்ணுவான், அப்ப நம்ம மொத்த ஊரா ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படிங்காரு. அதை கேட்டு எல்லாரும் செதஞ்சிடறான். என்னையா நீர்வாட்டுக்கு வந்து சுட்டு கொண்டு எங்களையும் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்றீரு, என்ன நியாயம் இது அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட அதை கேட்டு கடுப்பான ஹீரோயின் கூட இருந்து சண்டை போடுறதுதான் சண்டை போடுங்க இல்லனா ஊரை விட்டு போங்கன்றதா. ஆனா பாவம் அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, இவங்கலாம் விவசாயிகள். அது மட்டும் இல்ல போகு 3 வாரத்துல திரும்ப எங்க ஊருக்கு வருவேன்னு சொன்னான். ஏற்கனவே 1 வாரம் போயிட்டு இன்னும் 2 வாரத்துல எப்படி சண்டை போட கத்துக்கிறது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கா. அப்ப நம்ம சாம் அண்ணாச்சியோ 2 வாரம் இல்லம்மா இன்னும் 1 வாரம் தான், நாங்க அனுப்பி விட்டோமே ஷெரீஃப், அவன் போகு இருக்கிற சாக்ரமெண்டோ ஊருக்கு போறதுக்கு 2 நாள், செய்தியை கேட்ட உடனே அவன் ஆளை திரட்டுறதுக்கு 2 நாள், அங்க இருந்து அவன் திரும்பி வர்றதுக்கு 2 நாள், மொத்தமா 1 வாரத்துக்குள்ள இங்க வந்துருவான், அதுக்குள்ள நம்மளாம் தயாராகணும்னு அண்ணாச்சி சொல்றாப்ல. அதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் பீதியில உறைஞ்சு போய் நிக்க, போங்க இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குங்க, நாளைக்கு காலையில இந்த பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கிளம்பிடுறாப்ல. அன்னைக்கு நைட்டு நம்ம கூட்டத்துக்கு அந்த ஊர் ஹோட்டல்ல செமத்தியான விருந்து. அடுத்த நாள் காலையில கண்முழிச்சு வெளியே வந்து உட்காந்தா பாதி ஊர் மக்கள் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா மீதி மக்கள் கையில கிடைக்கிற கோடாரி மம்பட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க சண்டைக்கு தயாரையான்னு வந்து நிக்காங்க. அப்படி போட அருவால. ஆனா இந்த குத்து கரண்டி எல்லாம் சண்டைக்கு தூக்கிட்டு போனா குனிய வச்சு பின்னாடி ஏத்திடுவாங்க. இந்தாங்க ஆளுக்கு ஒரு துப்பாக்கி அப்படிங்கன்னு எல்லாருக்கும் துப்பாக்கி சப்ளை. பிறகு நம்ம ஆளுங்க ஊரை டீமா பிரிச்சு அவங்களுக்கு தனித்தனியா பயிற்சி கொடுக்காங்க. நம்ம சைனாக்காரன் பில்லி 2 சோளக்குள பொம்மையை நிப்பாட்டி கத்திகளை வச்சு அது மேல விளாடுறான். அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் இதெல்லாம் யாரையா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கீழே போட்டு திரும்ப போயிடுறாங்க. சரி இவங்களுக்கு கத்தி சரிப்பட்டு வராது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் துப்பாக்கி பயிற்சி. முத நாள் பயிற்சியில 10 மீட்டர் தூரத்துல இருக்கிற பொம்மையை 20 பேர் சேர்ந்து சுட்டும் ஒரு தோட்டா கூட படல. அதை பார்த்து நம்ம குட் நைட் மாமா வெளியாயிடுறாரு. அந்த மானம் இந்த மானம் அவங்கள பிடிச்சு காட்டு கத்து அதை பார்த்துட்டு இருந்த நம்ம லவர் பாய் சுட தெரியாதவங்க சுட சொன்னா என்ன அர்த்தம், நீ ஒரு வாட்டி சுட்டு காமியும் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் மாமா கையில வந்து லைஃப்ல கொடுக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நேத்து நடந்த சண்டையில இவர் ஒரு ஆளை கூட சுடலன்னு. அதனால இவரை ஊர் மக்கள்
பொதுமக்கள் முன்னாடி நிப்பாட்டி கையில துப்பாக்கி கொடுக்க, கொய்யால என்னையே டெஸ்ட் பண்றியா அப்படின்னு துப்பாக்கி வாங்கின நம்ம மாமா அங்க இருந்த ஒவ்வொரு பொம்மையும் ஒரே ஷாட்ல சட்டு சட்டு சட்டுன்னு குறிதவராம அடிக்காது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன மக்கள் அவங்களும் அதே மாதிரி சுடணும்னு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம டீம் ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தங்க சுரங்கத்துக்கு வராங்க. அங்க போகோட ஆட்கள் பல ஆட்களை அடிமைகளை பிடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்க, டம்முன்னு துப்பாக்கி சத்தம் முட்டுதான் கேக்குது. அங்க குதிரையில சுத்திட்டு இருந்த போக ஆட்கள் ஒவ்வொருத்தனா கீழே விழுந்து சாவலாம். அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் திகைச்சு போயிடுறாங்க. எங்க இந்தியா வருது அப்படின்னு சுத்தி பார்க்க எல்லா போக ஆளுங்களும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம டீம் அங்க குதிரையில மெதுவா உள்ள வராங்க. இந்த தங்க சுரங்கம் இன்னையோட மூடப்பட்டது. சொந்த வீட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்ப போகணும்னு நினைக்கிறவங்களாம் இப்பயே போலாம், இல்ல எங்க கூட சேர்ந்து போக எடுத்து சண்டை போடலாம், யாரெல்லாம் தயார் அப்படின்னு கேட்க எல்லாரும் கண்ணுல ஒரு புரட்சிகரமோட பார்க்காங்க. அப்ப சரி இவங்க ஒத்துக்கிடுவாங்க நம்ம ஆளுகளுக்கு புரிஞ்சிருது. பிறகு அந்த சுரங்கத்துல வெடி வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட வெடி பொருட்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க வந்து நம்ம ஆட்கள் சண்டை போடுறதுக்கு சரியான சமாச்சாரம் கிடைச்சிட்டு அந்த மொத்த வெடிகுண்டு பொருட்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் சுரங்க மக்கள்னு எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கிட்ட ஆயிட்டாங்க. இந்த பக்கம் ஊர்ல இருந்து ஓடி போனானே ஷெரீஃப், அவன் நேரா சாக்ரமெண்டோக்கு போய் அந்த போகிட்ட நடந்த சம்பவத்தை சொல்ல, அதை கேட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். என்னுடைய சிறந்த 22 ஆட்களை வெறும் 7 பேர் வந்து போட்டு தள்ளாங்களா, நீ என்னங்க நாக்க வலிச்சுட்டால இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஷெரீஃபை சுட்டு தள்ளிடுறான். அவன் அடியாள்கிட்ட உடனே ஒரு ஆர்மியை திரட்டு அங்க போய் அந்த பயல்களை வகுந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டத்தை திரட்ட ஆரம்பிச்சிடறான். இங்க நம்ம ஆளுங்களோ வர்றவங்களை எப்படி அட்டாக் பண்ணலான்னு பிளான போடுறாங்க. ஊருக்கு வெளியே அவங்களை தடுத்து நிப்பாட்ட எதுவுமே இல்ல. அதனால அவங்கள ஊருக்குள்ள வர விட்டு தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க டீம்லயே துப்பாக்கியில எவ்வளவு தூரம் இருந்தாலும் குறிப்பாத்த சொல்ற ஒரே ஆளு நம்ம குட் நைட் மாமா தான். அதனால எரிஞ்சு போன அந்த சர்ச் டவர் உச்சில அவரை ஏறி நிக்க சொல்றாரு நம்ம அண்ணாச்சி. போகு அவன் ஆளுங்களோட இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ போகு மேல மட்டுமே கண்ணை வச்சுக்கோ, அவனை எங்கேயும் தப்ப விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்ட சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம டீம் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் அவங்க எங்கெங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் நான் எங்க நிக்கணும்னு கேட்கா, நீ இந்த ஊர்ல உள்ள லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கோ அப்படிங்கிறது. அதுக்கு அவ்வளோ முடியாது, நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுவேங்க. சரி ரைட்டு, சனியன் ஜெயிக்கல ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்காவா பிளான போட ஆரம்பிக்காங்க. ஊருக்கு வெளியே 2 பக்கமும் குழி தோண்டி அங்க வெடிகுண்ட புதைச்சு வைக்கலான்னு ஆளுங்களை விட்டு 2 சைடு குழிய தோண்ட ஆரம்பிக்காங்க. பிறகு அங்க உள்ள கடைகள் வீடுகளுக்குள்ள துப்பாக்கி ஆயுதங்கள்னு எல்லாத்தையும் செட் பண்றாங்க. 4 பொழுது சாஞ்சிருது. நம்ம செவத்த முஞ்சான் ஜெவிந்தியன் குதிரை எடுத்துக்கிட்டு எதிரிகள் எங்க வராங்கன்னு பாக்குறதுக்காக ஊரை விட்டு கிளம்பி போறான். ராத்திரியாவும் நம்ம ஆளுகளாம் உட்காந்து சலக்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்போ பில்லிட்ட நம்ம குட் நைட் மாமா மாப்பிள கடைசியா நான் சண்டை போட்ட போதுக்கு அப்புறம் துப்பாக்கியால இன்னொரு ஆளை சுட்டு கொள்ளவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். அப்படி நான் சுட்டனா என்னோட மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கணும், பயமா இருக்கு அப்படிங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, சுடுறதுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு பில்லி அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சாமனாச்சி தனியா போய் பால்கனில நின்னுகிட்டு இருக்க, அங்க வந்து அந்த ஊர் பாஸ்டர் நாளைக்கு விடிஞ்சு போக இந்த ஊருக்கு வந்த பிறகு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ என் ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தே பல வருஷம் ஆச்சியா, இங்கிருந்தோ வந்து எங்களுக்கு இப்படி சந்தோஷத்தை கொடுத்திட்டே கடவுள் உண்மை ஆசீர்வாதிப்பாராக அப்படிங்கிறது. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த எரிஞ்ச சர்ச் டவர்ல ஒரு பெரிய மணியை கயிறு போட்டு ஏத்துறாங்க. ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம செவத்த முஞ்சா அங்க குதிரையில அறக்க பறக்க ஓடி வரான். போக அவன் ஆளுங்களோட வந்துகிட்டு இருக்கான். நாளைக்கு அதிகாலையில நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்ல மக்கள் மூஞ்சில இல்லடிக்கு நைட் ஆயிடுது. அப்ப நம்ம குட் நைட் மாமா நைஸ் போல ஊரை விட்டு ஓட பார்க்காரு. ஆனா நம்ம சாமனாச்சி அங்கதான் சேர்ல முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள நைட்டோ நைட்டா இடத்த காலி பண்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவர் போர் இன்னும் முடியல, இந்த இழப்புகளை இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்றதுல தெரியுது போரால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. சாமனாச்சி எவ்வளவு சொல்லி பார்த்தோம் குட் நைட் மாமா கேட்கல, அவர் கிளம்பி போயிடுறாரு. அதை நம்ம டீமை சேர்ந்தவங்களும் பாத்துறாங்க. நம்ம சாமனாச்சி வரும், என்ன குட் நைட் கிளம்பிட்டாரு அப்படிங்க, வேற யாருக்காவது கிளம்பணும்னா இப்பயே கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம சாம் சொல்றாப்ல. ஆனா மத்த டீம் ஆட்கள் யாரும் நான் உயிர் விடுறதா இருந்தா இந்த மண்ணில தான் உயிர் விடுவேன்னு இவர் கூடயே துணையா நிக்காங்க. எப்பாடி மத்தவங்களாவது கலந்து போகாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமனாச்சி அங்க சர்ச்சுக்குள்ள போய் தனியா உட்கார்ந்துருக்க, அங்க நம்ம ஹீரோயின் வரா. உள்ள வந்தவ குட் நைட் ஊரை விட்டு கிளம்பி போறதை நான் பார்த்தேன். அவர் இருக்க வேண்டிய இடத்துல துப்பாக்கி கொடுத்து என்ன நிப்பாட்டுங்க நான் சண்டை போடுறேன் அப்படிங்க. இவரும் சரின்னு தலையாட்ட அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம செவத்த முஞ்சான் சொன்ன மாதிரியே போகு கிட்டத்தட்ட 100 ஆட்களை கூப்பிட்டு அங்க ஊர் வெளியில வந்து நிக்கும். லேடிஸ் குழந்தைகள் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு கடையோட பேஸ்மெண்ட்ல பத்திரமா கொண்டு போய் வைக்காங்க. போகு கூட்டு வந்த 100 பேர் கையிலும் துப்பாக்கி, அவனும் ஒரு செவிந்தியனை கூட்டு வந்திருக்கான். தூரத்துல இருந்து பைனாக்குலர் வச்சு ஊரை பார்க்கான். ஊரே ஈ ஆடிட்டு இருக்கு. அப்ப நம்ம சாமண்ணாச்சி மட்டும் தனியா குதிரையில முன்னாடி வராரு. அவரை பார்க்கவும் போக அவனோட ஆட்களை அனுப்பிவிட எல்லாரும் குதிரையில பாஞ்சு வராங்க. அதுல திடீர்னு ஒரு கூட்டம் மட்டும் வேற திசையா திரும்பி போறாங்க. என்னடா ட்ரிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சாமண்ணாச்சி பார்த்துட்டு இருக்க, அவங்க திரும்பி போற திசையில நம்ம லவ்வர் பாய் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். 2 கூட்டமும் வேற வேற திசையில கரெக்டா ஊருக்குள்ள வர்றப்போ டைம் பார்த்து இவங்க அந்த வெடிகுண்டுகளோட ரிமோட்டை அமுக்க டம்முன்னு 2 சைடு வெடிச்சு சதறுது. அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த போக்கு மிரண்டு போயிடுறான். வெடிக்கவும் ரெடியா இருந்த நம்ம ஆட்கள்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே வந்து சுட ஆரம்பிக்காங்க. அதையும் மீறி குதிரையில எஸ்கேப் ஆகி வந்தவங்களை கயிறு போட்டு குதிரை காலை வாரி விட்டு கீழே விழுந்தவங்கள மூஞ்சில அடிக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன போரே இங்க ஆரம்பிக்கு. நம்ம செவத்த மூஞ்சானோ ஊர்ல ஒரு கடை மேல கையில அம்போட வாங்கலன்னு ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். ஊருக்குள்ள அவங்க பூந்து வரவும் எல்லாரும் மாறி மாறி இலக்க ஆரம்பிக்காங்க. செவத்த மூஞ்சா அம்ப வச்சு அழ
வரத விட நம்ம பில்லி கத்திய வச்சு கதற விடுறான். நம்ம ஜாக் ஹார்ன் அண்ணாச்சியோ ஹல்க் மாதிரி உள்ள பூந்து கையில கிடைக்கிறவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்காரு. இப்படி ஊருக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடந்து ஊர் மக்கள்லாம் இவன் ஆளுங்களை அடிக்கிறத தூரத்துல இருந்து பார்த்த போகோ அவனோட அடியாள்கிட்ட போய் நம்ம மெயின் வெப்பன் எடுத்துட்டு வா அப்படிங்க. இங்க நம்ம ஆளுங்க அரக்க பறக்க சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம லவ்வர் பாய்க்கு தோள்பட்டையில குண்டு அடிபட்டுது. அதை பார்த்த உடனே மெக்சிகனு மாப்பிளையே சுட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சுட்டு அவனை துப்பாக்கியால சுட்டு செதச்சிடறான். அங்க தூரத்துல போகோட ஆட்கள் ஒரு பெரிய வண்டியை இழுத்துட்டு வராங்க. அதுக்கு மேல போத்திருக்கிற துணியை விளக்குனா ஒரே நேரத்துல 1000 புல்லட்டுகளை இழக்கக்கூடிய மிஷின் கண்ணை தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இங்க ஊருக்குள்ள நடக்கிற சண்டையில நம்ம ஆளுகளோ ஒவ்வொருத்தன அடி வாங்க ஆரம்பிக்க எதிரிகளோட கையை வாங்கிட்டே போது அப்போ திடீர்னு எதிரி ஆட்கள் எல்லாம் பொத்துன்னு செத்து விடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம குட் நைட் மாமா அங்க குதிரையில ஒத்த கையில துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு அங்க கருப்பசாமி மாதிரி உள்ள பறந்து வராப்ல. தெருல நின்றுட்டு இருந்த 5-6 பேர் சுட்டு தள்ளிட்டு நடுவுல வந்து நின்னாலு இல்ல மாப்பிள்ளைங்களா அவன் மிஷின் கண்ணை தூக்கிட்டு வந்துட்டான் எல்லாரும் ஓடி ஒளிங்க அப்படின்னு கத்த ஆளுக்கு மறைவை தேடி ஓடுறாங்க. கரெக்டா போகோட அடியாளு மிஷின் கண்ணை சுட்ட ஆரம்பிக்கும். அந்த மிஷின் கண்ணு துப்பாக்கி குண்டுகள் அவங்க வச்சிருந்த தடுப்பு செவுரு எல்லாத்தையும் பேத்துக்கிட்டு உள்ள வருது. ஊர் மக்கள் ஏகப்பட்டவர் அதுல குண்டடிபட்டு சாவறாங்க. 1000 குண்டு அடிச்சு முடிச்ச உடனே மேகசினை மாத்தணும். ரீலோடு பண்ற டைம்ல அவங்க மறைச்சு வச்சிருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ஊரை விட்டு பின்வாசல் வழியா வெளியே கொண்டு போறாங்க. அதே நேரத்துல அந்த சர்ச்சோட டவர்ல நம்ம குட் நைட் மாமாவும் பில்லியும் மேல ஏறிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லவ்வர் பாய் அந்த மிஷின் கண்ணை சொல்றவனை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்து தனியால போறான். ஆனா அந்த கேப்ல நம்ம போகோட ஆட்கள் சில பேரும் ஊருக்குள்ள பூந்துடுறாங்க. அதுலயும் அவன் கூட்டு வந்திருந்தானே ஒரு செவ்விந்தியன் அவன் நம்ம ஜாக் ஹார்ன் அண்ணாச்சிய அம்பு விட்டு கொன்றுதான். ஊருக்குள்ள பூந்த மத்த போக ஆட்களை டவர் மேல இருந்து நம்ம குட் நைட் மாமாவும் பில்லியும் மாத்தி சுடுறாங்க. ஆனா நம்ம ஜாக் அண்ணாச்சியை கொண்டு அந்த செவ்விந்தியன் அங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்துற நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட மாட்டிக்கிறான். கையில கோடாரியோட ஹீரோயினை கொல்ல வந்த அவனை கரெக்டா அந்த இடத்துல வந்து காப்பாத்தினா நம்ம சவத்த மூஞ்சான். 2 செவ்விந்தியர்களுக்கு சண்டை. அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஆளு நம்ம எனத்துக்கே நீ ஒரு கேவலம்ல அப்படின்ட்டு அவனை குத்தி தூக்கி வீசிடுறான். இது நடக்கிறதுக்குள்ளேயும் போகோட ஆட்கள் மிஷின் கண்ணை ரீலோடு பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்கலனா மொத்த ஊரும் காலியாயின்னு நம்ம லவ்வர் பாய் குதிரை எடுத்துட்டு சிங்கிள் ஆளா அந்த மிஷின் கண்ணை நோக்கி ஓட போகோட ஆட்கள் ஒரு 4-5 பேர் பின்னாடி அவனை துரத்திட்டு போறாங்க. அவனுக்கு பின்னாடி இருந்து துப்பாக்கியால சுட்டுட்டே போவ நம்ம லவ்வர் பாய் அவங்ககிட்ட எஸ்ஐ ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம குட் நைட் மாமாவும் பில்லியும் டவர் மேல இருந்து அவனை துரத்துறவங்கள சுட்டு வீழ்த்துறாங்க. அதை பார்த்த மிஷின் கண்ணுக்காரன் நேரா டவரை நோக்கி சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரோட கதையும் டவர் மேல வச்சே முடிச்சிடறான். நம்ம லவ்வர் பாய் எப்படியோ அந்த மிஷின் கண்ணை ஏக்கிறவன் பக்கத்துல போயிட அங்க கூட்டமா 5-6 பேர் இவனை துப்பாக்கியில சுட குண்டடிப்பட்டு கீழே விழுந்துடுறான். குண்டு காயம் பட்டாலும் விழுந்தவன் திரும்ப எந்திரிச்சு நடந்து வர அவனை மறுபடியும் அல்லையில சுட்டு படுக்க போடுறாங்க. முழங்கால் போட்ட நம்ம லவ்வர் பாய் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு சீரட் எடுத்து வாயில வைக்கான். அந்த சீரட்டை பத்த வைக்கலான்னு பார்க்கான். அவனால முடியல, குச்சி உடஞ்சிருது. அப்போ இவனை சுட்டவனே ஒருத்தன் பாவப்பட்டு கீழே இறங்கி வந்து அவன் தீப்பட்டியால இவன் சீரட்டை பத்த வைக்கான். பார்த்தா பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு வெடிகுண்டை இவன் சீரட்டை கண்களை பத்த வச்சிருக்கான். இப்போ நான் ஜவரம்ல நிம்மதியா அப்படின்னு அந்த வெடிகுண்டை அந்த மிஷின் கண்ணு மேல தூக்கி போட அந்த இடமே டம்முன்னு வெடிச்சிருது. அத்தோட இவனும் சிதறிடுறான். இல்லையா போகு மிச்சல் நான் 2 ஆளுகளை கூப்பிட்டு அந்த ஊருக்குள்ள வரான். அப்போ அந்த ஊர் முக்கு பில்டிங்குள்ள ஏதோ சத்தம் கேட்க அவன் ஆளுங்க 2 பேரையும் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றான். அவங்க உள்ள போவும் டம்முன்னு துப்பாக்கி சொல்ற சத்தம் கேட்கு உள்ள போனவங்க ஆளு வெளியே அப்படியே நடந்து வந்து போத்துன்னு செத்து விழுறான். போக அப்படியே தன்னந்தனியா மிரண்டு போய் நிக்க அப்ப நம்ம சேம் அண்ணாச்சி வெளியே வராப்ல. நீதான் அந்த சிங்கிள் ஷாட் சேமா, உன் பேரை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி கான்சாஸ்ல உள்ள ஒரு சின்ன நிலத்துல உள்ள மக்களை ஆளுங்களை விட்டு அடிச்சு சூறையாடிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அட ஆமா அந்த பயில்களா சாவணுன்னே பிறந்தவங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்ல நம்ம அண்ணாச்சி கடுப்பாயிராப்ல. டப்புன்னு அவன் கையில உள்ள துப்பாக்கியை சுட்டு பறக்க விட்டுறாரு. அதுல அவன் கையில சரியான அடி. அதை பார்த்து அவன் பதறி அடிச்சு ஓட அவன் காலிலே ஒரு குண்டை இறக்குறாரு. கீழே கடந்து அவன் பெடரியை பிடிச்சு தூக்கும். என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சிடான். இதே மாதிரி தானே என் அம்மாவும் தங்கச்சியும் கெஞ்சிருப்பாங்க அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்றாரு. என்னன்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு இடத்த சூறையாடினப்போ இவனோட அம்மாவையும் தங்கச்சிகளையும் கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க இவனுடைய ஆட்கள். அதுக்கு பழிவாங்க தான் இவர் இப்ப திரும்ப போக போட வந்திருக்காரு. நீ பண்ண தப்புன்னு கடவுள் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ அவன் காலில் ஒளிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன துப்பாக்கி நைஸ் போல எடுத்து நம்ம அண்ணாச்சிக்கே தெரியாம அல்லையில சுட போறான். டம்முன்னு ஒரு துப்பாக்கி சத்தம். அவன் கையில உள்ள அந்த சின்ன துப்பாக்கி கீழே விழுது. என்னன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து இவனை சுட்டு கொன்றுதான். அவ கையில இந்த துப்பாக்கியை வாங்கிட்டு நம்ம சேம் அண்ணாச்சி வெளியே வர இவங்க டீம்ல இப்போ உயிரோட இருக்கிறது அந்த மெக்சிகோக்காரனும் செவத்த மூஞ்சன் செவிந்தியனும் மட்டும்தான். இந்த ஊர் மக்களை போகிட்ட இருந்து இவங்க காப்பாத்திட்டாங்க. இனிமேல் இவங்களுக்கு இங்க வேலை இல்ல. ஊர் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு 3 பேர் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக அங்க உயிரை விட்ட ஜாக் ஹார்ன் அண்ணாச்சி, குட் நைட் மாமா, பில்லி, நம்ம லவ்வர் பாய் 4 பேருக்கும் அங்கேயே கல்ற கட்டி அந்த ஊர் மக்கள் வருஷம் அவங்களுக்கு நினைவு நாள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.